ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சண்டே ஈவினிங் வந்து ஏஷியன் மார்ட்லேருந்து வந்தோடனே எடுத்தது. ஸோ அங்கே வந்து நான் ஷார்க் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரோசன் வந்து ஆன்சோவி, தமிழில் நெத்திலி மீன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, உயிரோடு இருந்தது. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிக் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஷார்க் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஸ்குவிட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ வந்தது டயர்டாக தான் இருந்தது, இருந்தாலும் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலன்னா ஸ்மெல் இருக்கும், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது. ஸோ வந்த உடனே வந்து ஷார்க்கை வந்து கட் பண்ணி அதை வந்து பாயில் பண்ணிட்டேன். ஸோ பாயில் பண்ணி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து சொரா புட்டு செஞ்சிடலான்னுட்டு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டையும் க்ளீன் பண்ணி அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெத்திலி மீன் ஆல்ரெடி ஃப்ரோசன் தானே, ஸோ அதனால் அதை ஃப்ரீசரில் வச்சாச்சு. நண்டை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் அதை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நண்டு எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு அதை அரைச்ச மசாலாவை வந்து இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்து வதக்கியாச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மசாலா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து அதோட சேர்த்துருங்க. நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நண்டை குக் பண்ணுங்கள். 3 பத்தை தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா அரைச்ச விழுதை வந்து அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு வந்து நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.